ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் இன்வெஸ்டிகேஷன் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து தான் இந்த கான்செப்டை சுட்டாங்களான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விடாக்கேங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு மூவி. இந்த படம் 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா 1830s நடக்கிற மாதிரி இருக்கும். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பாரிஸில் முக்கியமான பதவியில் இருக்கிற சில பேர் அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. அதை கண்டுபிடிக்க போன டிடெக்டிவையும் கில்லர் கொலை பண்ணிடுறான். டிடெக்டிவோட சுயசரிதையை எழுதிட்டு இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அவருக்கு தெரிஞ்ச மெத்தடில் கில்லரை தேட ஆரம்பிக்கிறாரு. ஜேர்னலிஸ்ட் கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கில்லர் எதுக்கு கொலை பண்ணாரு, கில்லர் கிட்ட இருக்கிற வித்தியாசமான பவர் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1780s பிரெஞ்சு நாட்டில் முதல் புரட்சி நடந்துச்சு. அந்த புரட்சி நடந்தனால பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி 1830s ரெண்டாவது புரட்சி ஆரம்பிச்சிச்சு. இதை ஜூலை ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஊரே ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருந்த காலகட்டம். அப்போ விடாக்கேங்கிற டிடெக்டிவ் ரொம்ப வேகமாக ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் யாரையோ தேடுறாரு. ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆள் மெஜிஷியன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கான். டிடெக்டிவ் பின்னாடி நடந்து வந்த சத்தத்தை கேட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது தான் அவரோட முகத்தை நமக்கு காட்டுறாங்க. கண்ணாடியில் செஞ்ச ஒரு முகமுடியை போட்டிருக்காரு இந்த ஆள். இந்த ஆளை தான் டிடெக்டிவ் தேடிட்டு இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்காரு. டிடெக்டிவை பார்த்ததுமே மாஸ்க்மேனோட 2 பேரும் ஒரு கட்டத்தில் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டிடெக்டிவை விட மாஸ்க்மேன் நல்லாவே சண்டை போடுறாரு. பக்கத்தில் எரிஞ்சிட்டு இருந்த ஃபர்னேஸ்குள்ள டிடெக்டிவை தள்ளி விட்டுறாரு. டிடெக்டிவ்க்கு தெரிஞ்சு போச்சு இனிமே உயிர் பழைக்க முடியாதுன்னு. அதனால மாஸ்க்மேன் தன்னோட முகத்தை காட்டினா தானாவே ஃபர்னேஸ்குள்ள விழுந்து உயிரை விட்டுறதா சொல்ல, மாஸ்க்மேன் டிடெக்டிவ்க்கு மட்டும் தன்னோட முகத்தை காட்ட டிடெக்டிவ் ஃபர்னேஸ்குள்ள குதிச்சிடறாரு. அடுத்த செகண்ட் ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஆளு அங்கே வந்து சத்தம் போடவும் மாஸ்க்மேன் ஓடிடுறாரு. டிடெக்டிவ் கொல்லப்பட்ட செய்தி தீயா பரவுது. ஏன்னா இவர் பாரிஸில் ரொம்ப பிரபலமான ஒரு செலிபிரிட்டி. பணக்காரரான விடாக்கே காதல் ஃபெயிலியர் ஆனது நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்கு. அப்புறமா நிறைய பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காரு. போலீஸில் சேர்ந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அங்கேயும் பிரச்சனையாகி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்து தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தனியாக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பித்தார். இப்படி தான் விடாக்கே டிடெக்டிவ் ஆனது. ஊரே புரட்சியால் பத்திக்கிட்டு எரியுது. டிடெக்டிவோட ஃப்ரெண்டு நீமியர் அவர் ஃப்ரெண்டு இறந்த சோகத்தில் ரொம்பவே அப்செட்டாக இருக்காரு. கண்டினியூஸாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. நீமியரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே ஒருத்தன் வரான். இவரோட பேர் பாய்சட். இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. நீமியர் யார் கூடயும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஜேர்னலிஸ்ட்டு நீமியர் கிட்ட ஒரு பேப்பரை காட்டுறாரு. டிடெக்டிவ் தான் ஜேர்னலிஸ்ட்டு கிட்ட தன்னோட சுயசரிதை எழுத சொல்லியிருந்திருக்காரு. ஸோ நீமியர் ஜேர்னலிஸ்ட்டை உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணுறாரு. டிடெக்டிவ் ஒரு சீரியல் கில்லர் கேஸை ரொம்ப நாளாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த கில்லரை இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு நீமியர் சொல்கிறாரு. அந்த கேஸ் டீட்டெயிலை பார்த்து ஜேர்னலிஸ்ட் மிரண்டு போயிடுறாரு. தான் டிடெக்டிவோட பயோகிராஃபியை முடிக்கணும்னு, அதே நேரம் டிடெக்டிவை கொலை பண்ண கில்லரையும் கண்டுபிடிக்கணும்னு ஜேர்னலிஸ்ட் சொல்ல, நீமியர் நக்கலாக சிரிச்சிட்டு ஜேர்னலிஸ்ட்டை முட்டாள்னு திட்டுறாரு. டிடெக்டிவை கொலை பண்ண கில்லரை கண்டுபிடிக்கணும்னு நீமியருக்கும் என்ன இருக்கு. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லையா. ஏன்னா டிடெக்டிவாலே அந்த கில்லரை நெருங்க முடியலைன்னு ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ணி பேச, ஜேர்னலிஸ்ட்டு நீமியரை என்கரேஜ் பண்ணி பேசி நீமியரை ரீசெண்டாக இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸை பற்றி சொல்ல வைக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெல்மாண்ட்னு ஒரு பணக்காரரும் வெரால்டிங்கிற இன்னொரு பணக்காரரும் மின்னல் தாக்கி இறந்திருக்காங்க. பாரிஸோட போலீஸ் சீஃப் விடாக்கேயோட ஆஃபீஸ்க்கு வந்து விடாக்கேயை இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஒருத்தர் மின்னல் தாக்கி இறந்துருந்தா அது ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் 2 பேர் இறந்துருக்காங்க. அதனால் சீஃபுக்கு இது கொலையாக இருக்குமோன்னு சந்தேகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இறந்து போன 2 பேருமே ஆயுதங்கள் தயார் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு சொந்தக்காரங்க. பாரிஸில் புரட்சி கலவரமாக வெடிச்சிட்டு இருக்கு. பிரெஞ்சு அரசே கலைக்க தான் வெப்பன் மேனுஃபேக்சர் பண்ணுற ஓனர்ஸை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிக்கதா போலீஸ் சீஃப்னு நினைக்கிறாரு. இந்த சீஃப் தான் டிடெக்டிவை போலீஸ்லேருந்தே நீக்கினது. அதனால் டிடெக்டிவ் இந்த கேஸ் எடுத்துக்க தயங்குறாரு. ஆக்சுவலாக சீஃபோட ஆளுங்கனால இந்த கேஸை உடைக்கவே முடியல. அதனால தான் சீஃப் டிடெக்டிவை தேடி வந்திருக்காரு. ஆனால் அதை ஓப்பனாக சொல்லாமல் நாட்டோட பாதுகாப்பு அப்படி இப்படின்னு பேசி டிடெக்டிவை ஒத்துக்க வச்சிடறாரு சீஃபு. அடுத்த சீனில் டிடெக்டிவும் நீமியரும் வெப்பன் ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. ஃபேக்ட்ரியோட மேனேஜர் கிட்ட பேசுகிறாங்க. பெல்மாண்ட்டுங்கிற விக்டிம் தான் ஃபேக்ட்ரிக்கு வந்து எல்லா வேலையும் பார்க்குறதா. வெரால்டிங்கிற 2வது விக்டிம் மோஸ்ட்லி லேபில் தான் இருப்பாராம். 2 பேருமே ரொம்ப நேர்மையானவங்க, எந்த எதிரியும் கிடையாது. ஆனால் இவங்கக்கிட்ட ஒரே ஒரு குறை இருந்திருக்கு. அது அவங்களோட சுயநலம். 2 விக்டிம்ஸுமே எப்போவுமே தங்களை பற்றி தான் ரொம்ப உயர்வாக நினைப்பாங்களாம். செல்ஃப் கேர் ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஸோ இந்த டீட்டெயிலை வச்சு டிடெக்டிவ் என்ன பண்ண முடியும், அடுத்து என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபேக்ட்ரியில் ஒருத்தருக்கு தீ பிடிக்குது. எல்லாரும் சேர்ந்து அதை அணைச்சிட்றாங்க. இதெல்லாம் இங்கே சகஜம் தானே மேனேஜர் சொல்லவும் டிடெக்டிவ்க்கு ஒரு பொறி தட்டுது.
விக்டிம்ஸ் ஃபேக்ட்ரிக்கு டெய்லியும் வரவங்க. ஃபேக்ட்ரியில் எங்கே பார்த்தாலும் கன் பவுடர்ஸாக தான் இருக்கு. அப்போ விக்டிமோட ட்ரெஸ்லையும் கன் பவுடர்ஸ் இருந்திருக்கலாம்லன்னு டிடெக்டிவ் நினைக்கிறாரு. கன் பவுடர்ஸ் ட்ரெஸ்ல இருக்கிறது நார்மல் தானா, ஆனால் விக்டிம்ஸ் எப்பயுமே ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிட்டு தான் போடுவாங்களாம். அதுக்குன்னு தனியான ஆள் வச்சிருந்தாங்கன்னு மேனேஜர் சொல்ல, அடுத்து அவங்க கிட்ட விசாரிக்கலான்னு டிடெக்டிவ் கிளம்புறாரு. விக்டிமோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறது கேண்டன் ஒரு ஆஃப்ரிக்கனா. அவனை பார்க்கணுன்னு நிம்மியே சொல்கிறாரு. ஆனால் இவங்க வந்த தகவலை கேட்டதுமே அந்த ஆஃப்ரிக்கன் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். நிமியர் ஆஃப்ரிக்கனை பிடிச்சி விசாரிக்கிறாரு. ஆனால் ஆஃப்ரிக்கன் தனக்கும் விக்டிம்ஸோட டெத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, டிடெக்டிவ் ஆஃப்ரிக்கனை அடிக்காம மிரட்டியே கேள்வி கேட்குறாரு. இப்போதான் ஆஃப்ரிக்கன் ஒரு உண்மையை சொல்கிறான். விக்டிமோட ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாரோ ஆஃப்ரிக்கனுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. லெட்டர் கூடவே பணமும் இருந்திருக்கு. ஆனால் பணத்துக்காக ஆஃப்ரிக்கன் இந்த வேலையை செய்யலையா. கில்லர் லெட்டரை மை வச்சு எழுதலையா, ரத்தத்தில் எழுதியிருந்திருக்கான். அதோட இவன் எழுதின விதமும் ஆஃப்ரிக்கனை மிரட்டுற மாதிரி இருந்திருக்கு. க்ளீன் பண்ணலைன்னா இப்போ என்ன ஆக போகுதுன்னு ஆஃப்ரிக்கன் அசால்ட்டாக நினச்சிருந்துருக்கான். ஸோ ட்ரெஸ்ஸில் அந்த கன் பவுடர்னால தான் விக்டிம்ஸ் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்காங்கன்னு டிடெக்டிவ்க்கு க்ளீனாக புரியுது. ஆனால் மின்னல் எப்படி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியும்னு நீமியர் கேட்க, டிடெக்டிவ் அவரோட லேபில் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாரு. டிடெக்டிவ்க்கு ஏற்கனவே சயின்ஸ் நாலேஜ் இருக்குது, அதனால் மின்னலை ஈஸியாக உருவாக்கி காட்டுறாரு. ஸோ கில்லரும் இந்த மெத்தடில் தான் மின்னலை உருவாக்கி அதை விக்டிம்ஸ் மேலே விழ வச்சிருக்கான். மின்னல் வெறும் ஸ்பார்க் தான், ஆனால் மின்னல் பட்டதும் ட்ரெஸ்ல இந்த கன் பவுடர்ஸ் தான் எரிய ஆரம்பிக்குது. விக்டிம்ஸ் தீ பிடிச்சி எரிஞ்சு போயிருக்காங்க. நிமியரோட அடுத்த டவுட்டு, எப்படி 5 பேர் இருந்த இடத்துல கில்லரால விக்டிம் மேலே மட்டும் கரெக்டாக மின்னலை விழ வைக்க முடிஞ்சதுங்கிறது தான். அதுக்கும் டிடெக்டிவ் கிட்ட பதில் இருக்கு. மின்னல் ஒரு டைரக்ஷனில் போகும்போது அங்கே உயரமாக இருக்கிற ஒரு உலோகம் மேலே தான் இறங்குமா. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே விக்டிம்ஸோட எரிஞ்சு போன தொப்பியை எடுத்து பார்க்குறாரு. இதை பார்த்ததுமே டிடெக்டிவ்க்கு ஷாக்கிங்காக இருக்கு. டக்குன்னு இந்த சீனை கட் பண்ணிட்டு ரியல் டைமுக்கு வராங்க. அது என்னன்னு ஜேர்னலிஸ்ட் கேட்க, நிமியர் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாகவே இருக்காரு. ஜேர்னலிஸ்ட் நிமியரை கட்டாயப்படுத்த தொப்பியில் ஒரு சீப் இருந்ததா நிமியர் சொல்கிறாரு. அதுவும் தங்கத்தாலான சீப்பான். சைனீஸ் பொண்ணுங்க யூஸ் பண்ணுற சீப்புன்னு சொல்லிட்டு நிமியர் தூங்கிடுறாரு. நிமியர் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டனால ஜேர்னலிஸ்ட் நிமியரை எழுப்ப ட்ரை பண்ணல, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவரோட பேர் டாசட். இவர் தான் டிடெக்டிவோட மர்டர் கேஸை விசாரிச்சுட்டு இருக்காரு. இவர் ஃபேக்ட்ரிக்கு வந்த கொஞ்ச நேர்லேயே சீஃப் அங்கே வந்துடுறாரு. டிடெக்டிவ் ஏன் இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்தாரு, டிடெக்டிவை கொலை பண்ண கில்லரை யாராச்சும் பார்த்தாங்களான்னு நிறைய கேள்விகள் கேட்குறாரு. ஆனால் எதுக்குமே இன்ஸ்பெக்டர் கிட்ட பதில் இல்லை. டிடெக்டிவோட பாடியை பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு ஒரு பாக்ஸில் சாம்பல் எடுத்து காட்டுறாரு இன்ஸ்பெக்டர். ஏன்னா ஃபர்னேஸில் விழுந்தனால டிடெக்டிவோட எலும்பு கூட கிடைக்கல, சாம்பல் தான் கிடைச்சிருக்கு. டிடெக்டிவை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டா மின்னல் அடித்து செத்து போன பெல்மாண்ட் வெரால்டி கேஸ்லையுமே ஒரு தெளிவு கிடைக்கும்னு சீஃப் நினைக்கிறாரு. இதோட இந்த சீன் முடியுது. இப்போ நிமியரை காட்டுறாங்க. தூங்கி எழுந்திரிச்சு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாரு. நிமியர் போன அடுத்த நிமிஷம் ஜேர்னலிஸ்ட் உள்ளே போகிறாரு. டிடெக்டிவ் இது வரைக்கும் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு அங்கேருந்து பார்க்குறாரு. கொலைகாரன் விக்டிம்ஸ் 2 பேரையும் மின்னலை உருவாக்கி கொலை பண்ணியிருக்கான். ட்ரெஸ் க்ளீன் பண்ணுற ஆஃப்ரிக்கனை மிரட்டினா, அப்புறமா விக்டிம்ஸோட தொப்பியில் சைனீஸ் லேடிஸ் யூஸ் பண்ணுற சீப்பை மறைச்சி வச்சுருந்துருக்கான். இதுக்கப்புறம் டிடெக்டிவ் என்ன கண்டுபிடிச்சாருன்னு தெரிஞ்சுக்க மொத்த ரூமையும் அலசி பார்க்குறாரு. ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒன்றுமே கிடைக்கல. டிடெக்டிவோட சுருட்டை யூஸ் பண்ணலான்னு அதை கட் பண்ணுற டூல்ஸில் வைக்கிறாரு. டூல்ஸை ஓப்பன் பண்ணதுமே ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது. உடனே ஜேர்னலிஸ்ட்டு அதுக்குள்ளே போகிறாரு. டிடெக்டிவோட சீக்ரெட் ரூம் தான் அது. மாறு விஷயத்துக்குன்னு யூஸ் பண்ணுற திங்ஸு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஐட்டம்ஸ்னு எல்லாமே அங்கே தான் இருக்கு. அதோட நிமியர் சொன்ன தங்க சீப்பும் ஜேர்னலிஸ்ட்டுக்கு கிடைக்கிது. ஆக்சுவலாக அது சீப்பு இல்லை, தங்கத்தால் செஞ்ச ஹேக் கிளிப்பு. சைனீஸ்னு நிமியர் சொன்னதை வச்சு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஏஷியன் கிளப்புக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஏஷியன் லேடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் விசாரிச்ச வரைக்கும் இந்த மாடல் ஹேக் கிளிப்பை இந்த டான்ஸை தான் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட் டான்ஸரோட ரூமுக்கு போய் டிடெக்டிவை பற்றி விசாரிக்கிறாரு. ஹேக் கிளிப்பை கொடுத்தா தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறதா டான்ஸை சொல்ல ஜேர்னலிஸ்ட்டு அப்படியே செய்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. டிடெக்டிவும் இந்த டான்ஸர் தான் கிளிப்புக்கு சொந்தக்காரின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் டான்ஸர் கிட்ட விசாரிக்க வந்தப்ப நிமியரை கூட்டிட்டு வரல. ஏன்னா இந்த டான்ஸர் தான் டிடெக்டிவோட ப்ரெசன்ட் லவ்வர். டான்ஸர் தான் விக்டிம்ஸோட தொப்பியில் கிளிப்பை வச்சுருந்துருக்காங்க. நீ தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஆனால் பிரச்சனை இவ்வளோ பெருசாகும்னு டான்ஸரும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆஃப்ரிக்கனுக்கு வந்த மாதிரி டான்ஸருக்கு மிரட்டல் லெட்டர்லாம் வரல. லெட்டரில் நல்ல சென்ட் வாசனை அடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. நிறைய பணமும் இருந்திருக்கு. ஸோ யாரோ ஒரு பொண்ணு தான் விக்டிம்ஸை ஸ்கேண்டல் கேஸில் மாட்டி விட கிளிப்பை வைக்க சொல்லியிருக்காங்கன்னு டான்ஸர் நினச்சிருந்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது.
கில்லர் உண்மையிலே புத்திசாலியான ஆள். ஏன்னா யாரை எப்படி மடக்கணும் எப்படி மிரட்டணும்னு கூட நல்லாவே தெரிஞ்சிருக்கான். இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னு உங்களுக்கு போக போக புரியும். சரி, 2 பேரை விக்டிம் கொலை பண்ணிட்டான். அதுக்கு டான்சர் தெரிஞ்சோ தெரியாமல் ஹெல்ப் பண்ணிக்காங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறப்ப தான் டிடெக்டிவ்க்கு இன்னொன்று தோணுது. டான்சர் கிட்ட 2 பேர் தானா இல்லை இன்னும் யாரும் இருக்காங்களான்னு கேட்க டான்சர் இஞ்சி தின்ன குரங்காட்டம் முழிக்கிறாங்க. உடனே டிடெக்டிவ் டான்சரை கம்பல் பண்ணுறாரு. மொத்தம் 3 பேர்னு டான்சர் சொல்ல டிடெக்டிவ் 3வது விக்டிமை காப்பாற்றலான்னு கிளம்புறாரு. டான்சரும் டிடெக்டிவ் பின்னாடியே போகிறாங்க. இவர் தான் அந்த 3வது விக்டிம். இவரோட பேர் லஃபீட்டே. இவர் ஒரு டாக்டர், அதோட அநாத ஆசிரமத்தோட ஓனரும் கூட. டாக்டர் நடந்து போகிறப்ப டிடெக்டிவ் பின்னாடி வந்து தொப்பியை பிடுங்கி தூக்கி போடுறாரு. தூக்கி போட்ட தொப்பியில் மின்னல் வந்து அடிக்குது. டிடெக்டிவ் கில்லரை பார்த்துறாரு. அது வேற யாரும் இல்லை, ஓப்பனிங் சீனில் டிடெக்டிவை கொலை பண்ண மாஸ்க் மேன் தான். எப்படியோ டாக்டரை காப்பாற்றியாச்சுன்னு டிடெக்டிவ் நினைக்கிறப்ப டாக்டர் பயத்தோட உச்சிக்கே போய் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. டிடெக்டிவ் மாஸ்க் மேனை தேடி போகிறாரு. மாஸ்க் மேன் அவரோட ட்ரெஸ்லேருந்து நிறைய பறவைகளை பறக்க வைக்கிறாரு. 5வது மாடியிலேருந்து குதிச்சும் கூட ட்ரெஸ்ஸை வச்சு ஸ்மூத்தாக லேண்ட் ஆகுறாரு. இப்படி நிறைய ட்ரிக்ஸ் பண்ணி டிடெக்டிவ் கிட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சிடுறாரு. டிடெக்டிவ் 3வது விக்டிமை பார்க்க வராரு. அப்போ அங்கே நிறைய போலீஸ் இருக்காங்க. போலீஸ்க்கு தெரியாமல் டாக்டரோட தொப்பிலேருந்து ஹேர் கிளிப் எடுத்து அதை டான்சர் கிட்ட கொடுத்துட்றாரு. ஏன்னா லவ்வர் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஆக்சுவலாக போலீஸ் சீஃப் என்ன நினச்சாருன்னா மொதல் 2 விக்டிம்ஸையுமே அரசியல் காரணத்துக்காக தான் கொலை பண்ணிக்காங்கன்னு. ஆனால் இப்போ கொல்லப்பட்டது ஒரு டாக்டர், அதுவும் ஆர்ஃபனேஜோட ஓனர். இவருக்கும் பாலிடிக்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் ஒரே கில்லர் தான் 3 பேரையும் கொலை பண்ணிக்கான். ஸோ இது அரசியல் கொலை கிடையாது, மாஸ்மேன் பழிவாங்க தான் இந்த கொலைகளை பண்ணிக்கான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இப்போதைக்கு 3 பேருக்கு இருக்கிற ஒரே லிங்க்கு டான்சர் தான். 3 விக்டிம்ஸுமே டான்சரோட ரெகுலர் கஸ்டமர். அதனால் டிடெக்டிவ் டான்சர் கிட்ட அவங்க ஒப்பீனியனை கேட்குறாரு. டிடெக்டிவ் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கிறதா டான்சருக்கு தெரியல. வேறு ஏதோ காரணத்துக்காக தான் மாஸ்மேன் கொலைகளை பண்ணாருன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 3 விக்டிம்ஸுமே பெருசாக எந்த தப்பும் பண்ணுற அளவுக்கு தைரியசாலிங்களே கிடையாதான், சுயநலம் பிடிச்சவங்க தான். ஆனால் பயந்தாங்கோலிங்கன்னு சொல்கிறாங்க. கில்லர் கண்ணாடியில் செய்யப்பட்ட மாஸ்கை போட்டிருக்கான். அதுக்கு காரணம் இருக்குன்னு டிடெக்டிவ் நினைக்கிறாரு. ஆனால் அது என்னன்னு தான் தெரில. இப்போ தான் டான்சர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இறந்து போன 3 விக்டிம்ஸுமே டான்சரை பார்க்க வருவாங்க. ஆனால் டான்சரை தொடமாட்டாங்களாம். தங்களோட உடம்ப அழகாக பார்த்துக்குவாங்களாம். அவங்க உடம்ப ஆராதிக்க சொல்லுவாங்களாம். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு டான்சருக்கும் தெரியாது, டிடெக்டிவ்க்கும் புரியலை. ஃப்ளாஷ்பேக் முடியுது. டிடெக்டிவ் அடுத்து எங்கே போனான்னு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு. ஆனால் டான்சர் தனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. விக்டிமோட தொப்பியில் இருந்தது டான்சரோட கிளிப்புன்னு டிடெக்டிவ்க்கு சந்தேகம் வந்துச்சுல, அதனால தான் டான்சரை பார்க்க வந்தப்ப நிமீரை கூட்டிகிட்டு வரல. தொப்பியில் கிளிப் இருந்த விஷயத்த போலீஸ்கிட்டையும் டிடெக்டிவ் சொல்லலை. 3வது கிளிப்பையும் டான்சர்கிட்டேயே டிடெக்டிவ் கொடுத்துட்டாரு. இப்போ மிச்ச 2 கிளிப்பும் ஜேர்னலிஸ்ட் மூலமாகவே டான்சர் கைக்கு வந்துருச்சு. ஸோ ஹேர் கிளிப்ஸு முக்கியமான எவிடன்ஸாக இருந்தாலும் இனிமேல் அது போலீஸ்க்கு யூஸ் ஆகாது. 3மே டான்சர் கைக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் லெட்டர் வந்ததா சொன்னான்ல, அதை அப்போவே தூக்கி போட்டுட்டான். ஸோ அதுவும் போலீஸ் கைக்கு இனிமேல் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதே இப்போ சொல்கிறேன்னா ஜேர்னலிஸ்ட்டு டிடெக்டிவ் போன ரூட்லேயே போகிறாரு. அதே மாதிரி தான் டிடெக்டிவ் எப்படி எவிடன்ஸை போலீஸ்கிட்ட கொடுக்காம இருந்தாரோ ஜேர்னலிஸ்ட்டும் இப்போ அதே மிஸ்டேக்கை பண்ணுறாரு. ஜேர்னலிஸ்ட்டுக்கு பயோகிராஃபி எழுதணும், அதுக்கு டிடெக்டிவ் அடுத்து எங்கே போனான்னு தெரியணும். ஃபஸ்ட்டு தனக்கு தெரியாதுன்னு சொன்ன டான்சர் இப்போ டெம்பிள் டிஸ்ட்ரிக்ட்னு தப்பான தொழில் நடக்கிற ஒரு இடத்தோட பேரை சொல்லி டிடெக்டிவ் அங்கே தான் போயிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட்டும் ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. சீஃபை பார்க்க வந்திருக்காரு. டிடெக்டிவ் கொல்லப்பட்டது ஒரு கிளாஸ் ஃபேக்ட்ரியா. அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்த ஒரு ஆள் மிஸ்ஸிங்கா. அந்த ஆள் கில்லரை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே அந்த ஆளை காப்பாற்ற எதையும் மறைக்கிறதா இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. ஒருவேளை கில்லர் தன்னை கொலை பண்ணிடுவான்னு பயந்து கூட இவங்கெல்லாம் பதுங்கி இருக்கலான்னு சீஃபும் நினைக்கிறாரு. சீஃப் இன்னமுமே இதெல்லாம் அரசியல் காரணத்துக்காக நடக்கிற கொலைகள் தான் நினைக்கிறாரு. அதனால சீக்கிரம் கில்லரை கண்டுபிடின்னு இன்ஸ்பெக்டரை புஷ் பண்ணுறாரு. டிடெக்டிவ் இறந்த விஷயத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு சொல்லலை, ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்காங்களாம். அதனால அந்த ஃபேக்ட்ரியை ஃபுல் மானிட்டரில் வைக்கணும்னு சீஃப் சொல்ல இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஜேர்னலிஸ்ட்டை காட்டுறாங்க. டான்சர் சொன்ன இடத்துக்கு வந்திருக்காரு. அங்கே சில்வியாங்கிற லேடியை பார்க்குறாரு. இவங்க இந்த இடத்தோட மேனேஜர். இவங்களுக்கு டிடெக்டிவை நல்லா தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டு தான்னு சொல்கிறாங்க. டிடெக்டிவ் இறந்ததை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கொல்லப்பட்ட 3 விக்டிம்ஸையுமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் விக்டிம்ஸ்லாம் இவங்களோட கஸ்டமர்ஸ் இல்லையா, விக்டிமோட தேவையே வேறன்னு சொல்கிறாங்க. விக்டிம்ஸ்க்கு கன்னி பொண்ணுங்க தான் தேவையா, அவங்கள காசு கொடுத்து வாங்கிட்டு போய் கொலை பண்ணிடுவாங்களாம். இதை கேட்டதுமே ஜேர்னலிஸ்ட் ஆடி போயிடுறாரு. சில்வியா பொய் சொல்கிறத நினைக்கிறாரு.
பாரிஸில் ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுற ஃப்ராய்சர் கிரேவருக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியும்னு சில்வியா சொல்ல ஜேர்னலிஸ்ட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. யாரோ ஜேர்னலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஜேர்னலிஸ்ட்டு கடமை தான் முக்கியம்னு எதையும் கண்டுக்காம நேராக பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போகிறாரு. பெரிய புரட்சி வர போகிறனால ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜேர்னலிஸ்ட்டு நைஸாக ஃப்ராய்சட்டோட ரூம்குள்ளே போய் அவர் சேகரித்து வச்சிருந்த எல்லா எவிடன்ஸையும் பார்க்குறாரு. இறந்து போன 3 விக்டிம்ஸுமே டெம்பிள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் எங்கெல்லாம் கன்னி பொண்ணுங்க இருக்காங்கன்னு கேட்டு விசாரித்து நேராக போய் காசு கொடுத்து பொண்ணுங்களை வாங்கியிருக்காங்க. எந்த பொண்ணை வாங்கினாங்க, எவ்வளோ காசு கொடுத்தாங்கங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃப்ராய்சட் விசாரிச்சுருந்துருக்காரு. அதோட பொண்ணுங்களை விற்றவங்க கிட்டேயே கைப்பட எழுதியும் வாங்கியிருக்காரு. அதை தான் இப்போ ஜேர்னலிஸ்ட்டு பார்த்துட்ருக்காரு. ஜேர்னலிஸ்ட் எதிர்பார்க்காத நேரத்தில் ஃப்ராய்சட் அங்கே வந்துடுறாரு. ஜேர்னலிஸ்ட்டு பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறதுனால ஃப்ராய்சட் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனால் ஜேர்னலிஸ்ட்டு கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. விக்டிம்ஸ் எதுக்கு கன்னி பொண்ணுங்களை கடத்தினாங்கன்னு ஃப்ராய்சட்க்கு தெரியல. ஆனால் யாரோ சொல்லி தான் அப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு. அந்த ஆள் யாருன்னு இன்னும் கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிருவாராம். ஜேர்னலிஸ்ட்டுமே இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஃப்ராய்சட் மேலே பெருசாக நம்பிக்கை வரல. அதனால் ஃப்ராய்சர் கட்டுக்கதையை கட்டி விட்டுறதா சொல்ல ஃப்ராய்சட்டு தான் கண்ணால் பார்த்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 3 விக்டிம்ஸுமே பொண்ணுங்களை ஒரு பில்டிங்கில் தங்க வச்சு நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுத்து அவங்கள எப்பயுமே போதையிலே வச்சுருந்தாங்களாம். ஃப்ராய்சட் இல்லாமல் இன்னொரு ஐ விட்னஸும் இருக்கான். அது யாருன்னா 3ஆவதாக கொல்லப்பட்ட டாக்டரோட ஒய்ஃபு. அவங்களும் இப்போ போதை மருந்துக்கு அடிமையாயிட்டாங்களாம். அவங்க இருக்கிற இடத்த டீட்டெயில்ஸை வாங்கிட்டு ஜேர்னலிஸ்ட் அங்கேருந்து கிளம்புறாரு. டிடெக்டிவை கொலை பண்ண கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா 3 விக்டிம்ஸ்க்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறதா ஃப்ராய்சட் சொன்னார்ல, அந்த ஆளை கண்டுபிடிக்கணும். பாதி கிணறு தாண்டியாச்சுன்னு ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறாரு. இப்போ தான் தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறத ஃபீலே பண்ணுறாரு. பயத்தில் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் ஃப்ராய்சட்டை காட்டுறாங்க. மாஸ்க் மேனு ஃப்ராய்சட்டை கொண்டுட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. அதோட டாக்டரோட ஒய்ஃப் இருக்கிற இடத்தோட டீட்டெயிலையும் எடுத்துக்கிறாரு. இப்போ போலீஸ் சீஃபை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரை பார்க்க கிளாஸ் ஃபேக்ட்ரிக்கே வராரு. இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்த ஒருத்தரை காணோன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, அவர் கில்லரை பார்த்துருந்துருக்கலான்னு நினச்சாங்கல்ல, அவரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் இன்னும் கிடைக்கல. 3 விக்டிம்ஸ் கொல்லப்பட்ட கேஸு, டிடெக்டிவோட மர்டர் கேஸு, இது எல்லாமே அரசியல் காரணத்துக்காக பண்ணலைன்னு சீஃபுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அதனால் இப்போ இந்த கேஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டல. கண்ணாடியில் மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தர் இந்த ஃபேக்ட்ரிக்கு அடிக்கடி வரதை இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற சின்ன பிள்ளைங்க சொன்னாங்களாம். அந்த மாஸ்க் மேன் தான் 3 கொலையையும் டிடெக்டிவையும் கொண்டிருப்பார்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஆனால் சீஃபுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. இன்ஸ்பெக்டரை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. இவங்க இன்னுமே கன்னி பொண்ணுங்களை விக்டிம்ஸ் வாங்கின பாயிண்ட்டுக்கே வரல. ஆனால் ஜேர்னலிஸ்ட்டு 3ஆவது விக்டிமான டாக்டரோட ஒய்ஃபை பார்க்க ஒரு கிளப்புக்கு போகிறாரு. இவங்க தான் டாக்டரோட ஒய்ஃபு. நல்ல போதையில் இருக்காங்க. இவங்களுக்கு டிடெக்டிவ் இறந்ததே தெரியல. தன்னால தான் டிடெக்டிவ் மாஸ்மேன் குகைக்கு போனதா சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஜேர்னலிஸ்ட்டு தாங்கிட்டையும் டிடெக்டிவ் கிட்ட சொன்னதை சொல்கிறாரு. ஆனால் ஜேர்னலிஸ்ட்டும் கொல்லப்படுவாரோன்னு நினச்சி டாக்டர் ஒய்ஃபு தயங்குறாங்க. ஆனால் ஜேர்னலிஸ்ட்டு விடலை. வேறு வழி இல்லாமல் டாக்டரோட ஒய்ஃபு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன 3 விக்டிம்ஸுமே மறுபடியும் இளமையாக ஆகணும், அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக நிறைய ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டரோட ஒய்ஃபு டாக்டருக்கு பின்னாடியே போயிருக்காங்க. அன்னைக்கு தான் மாஸ்க் மேனு 3 விக்டிம்ஸையும் பார்க்க வந்திருக்காரு. தாங்கிட்ட இளமையாக மாறுறதுக்கான மருந்து இருக்குன்னு அதை இவங்களுக்கு தரணும்னா தனக்கு கன்னி பெண்களை கொடுக்கணும்னு சொல்ல 3 பேரும் ஹாப்பியாக ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்க்மேன் தான் ஃப்ராய்சட் சொன்ன ஆள். விக்டிம்ஸு பொண்ணுங்களை வாங்க காரணமும் இந்த மாஸ்க்மேன்னால தான். 8 பொண்ணுங்களை மாஸ்க்மேன் லேபுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க. ஆனால் மாஸ்க்மேன் எந்த மருந்தும் கொடுக்கல. அதனால் விக்டிம்ஸ் கோவப்பட்டிருக்காங்க. மாஸ்க்மேனு மருந்தை பற்றி பேசக்கூட இல்லை, இன்னும் பொண்ணுங்க வேணும்னு கேட்டிருக்காரு. ஒரு கட்டத்தில் விக்டிம்ஸ் பொண்ணுங்களை கொடுக்கறத நிப்பாட்டியிருக்காங்க. அதனால தான் மாஸ்க்மேன் 3 பேரையும் கொலை பண்ணியிருக்காரு. கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மாஸ்க்மேனு எதுக்கு கன்னி பொண்ணுங்களை கேட்டான்னு இன்னும் ஜேர்னலிஸ்ட்டுக்கே புரியல. அதுக்கும் டாக்டர் ஒய்ஃப் கிட்ட பதில் இருக்கு. மாஸ்க்மேன் சாதாரண ஆள் இல்லையா, மந்திரவாதியா. யாராவது மாஸ்க்மேனோட மாஸ்கை உத்து பார்த்தா அவங்களோட ஆத்மா மாஸ்க்மேனுக்குள்ளே போயிடுமா. மாஸ்க்மேனு எப்பயுமே இளமையாக இருக்க தான் இந்த மாதிரி பண்ணுறாராம். கன்னி பொண்ணுங்க தான் சுத்தமான ஆத்மாவா, அவங்க ஆத்மாவை எடுத்துக்க தான் மாஸ்க்மேன் இப்படி பண்ணியிருக்கான். ஜேர்னலிஸ்ட்டு மாஸ்க்மேனோட இடத்த கேட்குறாரு. டாக்டரோட ஒய்ஃபுக்கு இடம்லாம் தெரியாது. ஆனால் அங்கே எப்படி போகிறதுன்னு ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. விக்டிம்ஸு ஒவ்வொரு தடவையும் குதிரை வண்டியில் தான் போவாங்க. அந்த வண்டியில் ஏறி உட்காந்தா குதிரை ஆட்டோமேட்டிக்காக மாஸ்க்மேனோட லேபுக்கு தான் போகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேர்னலிஸ்ட்டு கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அதனால் டாக்டர் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே மாஸ்க்மேன் அங்கே வந்து டாக்டரோட ஒய்ஃபோட ஆத்மாவை எடுத்துட்டு அவங்கள கொலை பண்ணிடுறான்.
இதோட இந்த சீன் முடியுது. இப்போ இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. ஒரு லைப்ரரிக்கு போறாரு. இன்ஸ்பெக்டர் ஃபேக்ட்ரியில சின்ன குழந்தைங்க மாஸ்க்மேனை பார்த்தாங்கன்னு சொன்னார்ல, அதை பத்தி ஏற்கனவே படிச்சிருக்காரு. அந்த குறிப்பை தேடி தான் இங்க வந்திருக்காரு. டெம்பிள் டிஸ்ட்ரிக்ட்டுங்கிற, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல தப்பான தொழில் பண்ற இடம், அங்கதான் மாஸ்க்மேன் இருப்பான்னு இந்த பேப்பர்லையும் போட்டிருக்கு. மாஸ்க்மேன் ஒரு கொலைகாரனும் சயின்டிஸ்ட்னும் போட்டிருக்கு. இது வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத மர்டர் கேஸ் எல்லாத்துக்கும் இந்த மாஸ்க்மேன் தான் காரணமா. மாஸ்க்மேனுக்கு நிறைய முகங்கள் இருக்கு. அதுக்கு காரணம் அவனோட மாஸ்கை யாராவது பார்த்தா அவங்களோட ஆத்மா மாஸ்க்குள்ள போயிடும்னு கிளியரா அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. இந்த பேப்பர் இருக்கிற இடம் மூட நம்பிக்கைங்கிற செக்ஷன்ல. ஆனா இதெல்லாம் உண்மைதான்னு இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா புரிய ஆரம்பிக்குது. இப்ப ஜேர்னலிஸ்ட காட்டுறாங்க. மாஸ்க்மேன் லேபுக்கு போவார்னு பார்த்தா மறுபடியும் டிடெக்டிவோட ஆஃபீஸ்க்கு வராரு. டிடெக்டிவ் டெய்லியும் நடக்கிறத டைரியில இப்ப நம்ம எழுதுற மாதிரி ஒரு புக்ல எழுதிட்டு இருந்திருக்காரு. அந்த புக்கை தேடி எடுக்கிறாரு ஜேர்னலிஸ்ட். அதுல டிடெக்டிவ் டாக்டரோட வைஃப் கிட்ட பேசினது வரைக்கும் தான் இருக்கு. டிடெக்டிவ் சாகிறதுக்கு முதல் நாள் நடந்ததை எழுதியிருப்பார்ல, அது இல்ல. டிடெக்டிவ் கண்டிப்பா எழுதியிருப்பாருன்னு நினைச்சு ஜேர்னலிஸ்ட் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாரு. லாஸ்டா அதை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அப்ப இன்ஸ்பெக்டரும் சீஃபும் அங்க வந்துடுறாங்க. டக்குன்னு ஜேர்னலிஸ்ட் பேப்பரை மறைச்சு வச்சிடறாரு. சீஃப் இருந்துகிட்டு ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. சீஃப் என்ன நினைக்கிறாருன்னா டிடெக்டிவ் தான் மாஸ்க்மேன்னு நினைக்கிறாரு. ஏன்னா டிடெக்டிவோட பாடி கிடைக்கல, தானே செத்த மாதிரி செட்டப் பண்ணதான்னு நினைச்சிருக்காரு. ஆனா அது உண்மை இல்லைன்னு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு. டாக்டர் இறந்த அன்னைக்கு டிடெக்டிவும் மாஸ்க்மேனும் சண்டை போட்டிருக்காங்கல்ல, அதை பத்தி சொல்றாரு. டான்சர் தான் அதுக்கு சாட்சின்னு சொல்றாரு. ஜேர்னலிஸ்ட் ஒரு பேப்பரை மறைச்சார்ல, அந்த டப்பால கண்ணாடி பீசஸ் இருக்கும். அது மாஸ்க்மேனோட கண்ணாடி மாஸ்க்ல இருந்து உடஞ்ச பீசஸ். அதை பார்த்ததுமே சீஃபுக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. டிடெக்டிவ் மாஸ்க்மேன் இல்லைன்னா டிடெக்டிவோட ஃப்ரெண்டு நிமியர் தான் மாஸ்க்மேனா இருக்குன்னு சொல்றாரு. ஜேர்னலிஸ்ட் கிட்டத்தட்ட கேஸை முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஆனா இப்ப சீஃபால ஜேர்னலிஸ்டோட ரூட் அஃபெக்ட் ஆகுது. ஜேர்னலிஸ்ட் சொல்றத சீஃப் நம்பல. அதனால அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு ஜேர்னலிஸ்ட். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு போய் டிடெக்டிவோட பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. டிடெக்டிவ் சாகிறதுக்கு முன்னாடி மாஸ்க்மேனோட லேபுக்கு போயிருக்காரு. எப்படி போனார்னு பார்த்தா டாக்டரோட ஒய்ஃபை சொன்னாங்கல்ல, குதிரை வண்டியில போனா லேபுக்கு போயிடலான்னு, அதே டெக்னிக்கை தான் டிடெக்டிவ் யூஸ் பண்ணிக்காரு. மாஸ்க்மேனோட லேபு கிட்ட போறப்ப ஒரு பொண்ணு ஓடுறத பாக்குறாரு. அந்த பொண்ணு ஒரு டேகை கீழே போட்டுட்டு போயிருப்பா. அதுல 37ங்கிற நம்பர் எழுதியிருக்கு. அந்த பொண்ணு வந்த பக்கம் இன்னொரு பொண்ணோட முனங்கல் சத்தம் கேட்கும். உடனே டிடெக்டிவ் ஒரு ஓட்ட வழியா ஒரு பொண்ணை வெளியே இழுப்பாரு. இந்த பொண்ணும் ட்ரெஸ் இல்லாம மண்ணுக்குள்ள இருந்து வந்த மாதிரி இருக்கா. இவளோட கழுத்துலையும் நம்பர் எழுதின டேக் இருக்கு. ஸோ மாஸ்க்மேன் கிட்ட சில கன்னி பொண்ணுங்க இருக்காங்கன்னு டிடெக்டிவ்க்கு ஏற்கனவே தெரியும். அவங்க தான் இவங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்கா. இவளோட நாக்க மாஸ்க்மேன் வெட்டிட்டான் போல, அதனால இவளால பேசக்கூட முடியல. லேப் எங்கன்னு டிடெக்டிவ் கேட்டதுக்கு கண்ணால அதுதான்னு சொல்லிட்டு இவளும் தப்பிச்சு போயிடுறா. டிடெக்டிவ் உள்ள போறாரு. ஜெயில் மாதிரி நிறைய செல் இருக்கு. அதில் நிறைய பொண்ணுங்களை மாஸ்க்மேன் வச்சிருக்கான். போக பொணங்களும் மனுஷங்க தோலை உரிச்சும் தொங்க போட்டிருக்கான் மாஸ்க்மேனை. டிடெக்டிவ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மாஸ்க்மேன் வந்துடுறான். 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டிடெக்டிவால மாஸ்க்மேனை ஒரு அடி கூட அடிக்க முடியல. அப்புறம் திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது வேலைக்காகல. ஒரு கட்டத்துல மாஸ்க்மேன் டிடெக்டிவோட ஆத்மாவை எடுக்க ட்ரை பண்றான். ஆனா டிடெக்டிவ் மாஸ்க்மேனோட மாஸ்கையும் உடைச்சிடறாரு. உடைச்ச அடுத்த செகண்டே மாஸ்க்மேன் அங்கிருந்து போயிடறான். கண்ணாடி பீசஸை எடுத்துட்டு டிடெக்டிவ் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. இந்த கண்ணாடியை டெஸ்ட் பண்ணதுல மாஸ்க் பண்றதுக்கு கன்னி பொண்ணுங்களோட பிளட்டை யூஸ் பண்ணிக்கிறது தெரிய வருது. தான் இளமையா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாஸ்கை செஞ்சிருக்கான் மாஸ்க்மேன். இந்த மாஸ்கை வச்சு அடுத்தவங்களோட ஆத்மாவை எடுத்துக்கலான்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா கண்டுபிடிக்கிறாரு டிடெக்டிவ். மாஸ்க்மேன் சயின்டிஸ்ட் தான், ஆனா கண்ணாடியை வச்சு மாஸ்க்லாம் செய்ய தெரியாது. அப்ப கிளாஸ் ஃபேக்டரியில யாரோ மாஸ்க்மேனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு டிடெக்டிவ் நினைக்கிறாரு. இன்னைக்கு நடந்த சண்டையில மாஸ்கை உடைச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பா மாஸ்க்மேன் கிளாஸ் ஃபேக்டரிக்கு வருவார்னு டிடெக்டிவ் நினைக்கிறாரு. அடுத்த நாள் போனாரு. ஆனா மாஸ்க்மேன் கையாலேயே கொல்லப்பட்டாரு. ஜேர்னலிஸ்ட் படிச்சு முடிக்க நிமியர் அங்க வராரு. இவ்வளோ நேரமா நிமியர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு காட்டல. ஆனா அவரும் டிடெக்டிவை கொன்னது யாருன்னு தான் தேடிட்டு இருந்திருக்காரு. மாஸ்க்மேனை பத்தி நிமியருக்கும் தெரிஞ்சிருக்கு. மாஸ்க்மேன் டிடெக்டிவை கொலை பண்ணதை ஒரு ஒர்க்கர் பார்த்தார்ல, அவர் யாருன்னு நிமியருக்கு தெரியுமா. போலீஸ் ஃபேக்டரியில இருந்தனால அந்த ஒர்க்கர் பதுங்கி இருந்திருக்காரு. இப்ப போலீஸ் போயிட்டாங்கல்ல. ஸோ நிமியர் அந்த ஒர்க்கரை மீட் பண்ணி மாஸ்க்கு பின்னாடி இருக்க அந்த கொடூரமான கில்லர் யாருங்கிறத கண்டுபிடிக்க போறாராம். ஜேர்னலிஸ்டும் நிமியர் கூட வரேன்னு சொல்ல டான்சரும் சேர்ந்துக்கிறாங்க. இவங்க 3 பேரும் போறத இன்ஸ்பெக்டர் பாத்துறாரு. இப்ப போலீஸ் சீஃபை காட்டுறாங்க. டாக்டர் வைஃப் கொல்லப்பட்டதை பார்த்துட்டு இருக்காரு. ஜேர்னலிஸ்ட் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் மாஸ்க்மேனும் பின்னாடியே போயிருக்கான்னு சொல்றாரு. ஸோ சீஃபோட கெஸ் படி மாஸ்க்மேனோட அடுத்த டார்கெட்டு ஜேர்னலிஸ்ட் தானா.
இன்ஸ்பெக்டர் இப்போ இங்கே வராரு. கிளாஸ் ஃபேக்ட்ரியில் காணாமல் போன ஒர்க்கரை பார்க்க நிமியரும் ஜேர்னலிஸ்ட்டும் போகிறதா சொல்ல இவங்க டீமும் ஃபேக்ட்ரிக்கு கிளம்புறாங்க. ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் இவங்க 3 பேரையும் இவங்க தேடிக்கிட்டு இருக்க ஒர்க்கர் ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ஒர்க்கர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. பயத்தோடையே அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டிடெக்டிவ் இந்த ஒர்க்கர் தான் மாஸ்க் செஞ்சு கொடுக்குறாருன்னு கண்டுபிடிச்சிருந்துருக்காரு. மாஸ்க் மேனு தேவையான ரா மெட்டீரியல்ஸை கொடுப்பானா இவர் மாஸ்கை செஞ்சு கொடுப்பாராம். நேற்று நைட்டே இவரை மீட் பண்ணி மாஸ்க் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. மாஸ்க்மேன் எப்போ வருவார்னு டிடெக்டிவ் கேட்க ஏற்கனவே வந்தாச்சுன்னு கூலிங் ரூமில் இருக்கிறதாவும் ஒர்க்கர் சொல்ல டிடெக்டிவ் மாஸ்க்மேனை தேடி போனார். அப்புறம் தான் 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் ஒர்க்கரு மாஸ்க்மேனோட முகத்தை பார்த்தாரான்னு ஜேர்னலிஸ்ட் கேட்க இல்லைன்னு சொல்கிறாரு. ஜேர்னலிஸ்ட் கடுப்பாகி யாருமே மாஸ்க்மேனோட முகத்தை பார்க்கல, மாஸ்க்மேனை இனிமேல் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்ல சீஃப் அங்கே வராரு. மாஸ்க்மேனை இனிமேல் பிடிக்கவே முடியாதுன்னு ஜேர்னலிஸ்ட் சொல்ல ஒர்க்கரு ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு அவரோட துணியை ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே தான் படத்தோட பெரிய ட்விஸ்டே. ஒர்க்கர் வேஷத்தில் இவ்வளோ நேரம் பேசினது வேறு யாரும் இல்லை, நம்ம டிடெக்டிவ் விடாக்கே தான். டிடெக்டிவோட முகத்தை பார்த்ததுமே ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒன்றுமே புரியல, ஷாக் ஆகுறாரு. ஏன்னா மாஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த கொடூரமான கில்லரே இந்த ஜேர்னலிஸ்ட் தான். மாஸ்க்மேன் டிடெக்டிவை கொல்ல வந்தப்ப மாஸ்க் வழியாக ஃபர்னேஸ்குள்ளே ஒரு ஓட்டை இருந்ததை டிடெக்டிவ் பார்த்துருக்காரு. முகத்தை காட்டு, நானே உள்ளே குதிச்சிடுறேன்னு சொல்லவும் மாஸ்க்மேன் முகத்தை காட்டினா டிடெக்டிவ் நேராக குழியை நோக்கி குதிச்சு உள்ளே போய் பதுங்கிக்கிட்டாரு. மாஸ்க்மேன் போனதும் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க டிடெக்டிவை காப்பாற்றிருந்துருக்காங்க. மாஸ்க்மேனை பிடிக்கிறதுக்கு ட்ராப்பை செட் பண்ணணும்னு டிடெக்டிவ் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் மாஸ்க்மேனு ஜேர்னலிஸ்ட்டுன்னு பொய் சொல்லி நிமியரை பார்க்க போனது. அன்னைக்கு ஈவினிங் நிமியர் ஃபேக்ட்ரிக்கு போனப்போ டிடெக்டிவ் உயிரோடு தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான்னு நிமியர் சொல்ல எவிடன்ஸை அழிக்க மாஸ்க்மேன் தான் வந்திருக்கான்னு டிடெக்டிவும் புரிஞ்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஃபேக்ட்ரியிலே ஒரு ட்ராப்பை செட் பண்ணுறாங்க. பிளான் படி நிமியர் மாஸ்க்மேனை உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். தான் நல்லா ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சதும் மாஸ்க்மேன் பேய் மாதிரி சிரிக்கிறான். மாஸ்கை போட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான். அப்போ நிமியர் மாஸ்க்மேனை ஷூட் பண்ணுறாரு. மாஸ்கோட மேஜிக் எஃபெக்டை வச்சு புல்லட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சு நிமியர் மேலேயே பட வைக்கிறான் மாஸ்க்மேன். நிமியர் சுருண்டு விழுந்துறாரு. மாஸ்க்மேன் அங்கேருந்து ஓட டிடெக்டிவ் மாஸ்க்மேனை ஃபாலோ பண்ணி போகிறாரு. மாஸ்க்மேனை பிடிக்கிறதுக்காக ஒரு ரூம் நிறையா கண்ணாடியை செட் பண்ணி வச்சிருக்காரு டிடெக்டிவ். கண்ணாடி மூலமாக மாஸ்க்மேனோட முகமூடி ரிஃப்ளெக்ட் ஆனதும் மாஸ்க்மேன் திணறான். டிடெக்டிவ் மாஸ்க்மேனை வெளுத்து வாங்குறாரு. போன தடவை சண்டை போட்டப்ப மாஸ்க்ல இருந்து சில பீசஸை டிடெக்டிவ் எடுத்துகிட்டு போனார். அதை வச்சு மாஸ்க்மேன் இது வரைக்கும் அடைச்சி வச்சிருந்த ஆத்மாக்களை விடுவிக்கிறாரு டிடெக்டிவ். ஆல்மோஸ்ட் எல்லா ஆத்மாவையும் காப்பாற்றுறாரு. ஆனால் மாஸ்க்மேனு டிடெக்டிவை குத்திடுறான். இப்போ மாஸ்கை கழட்டுறான். முகத்தில் ஏகப்பட்ட சுருக்கம். இவனோட உண்மையான முகமே இப்போ தான் தெரியுது. மாஸ்க்மேன் அசந்த நேரம் டிடெக்டிவ் பெரிய கண்ணாடி பீஸை வச்சு மாஸ்க்மேனை குத்தி தூக்குறாரு. அப்படியே ஜன்னல் வழியாக தூக்கி எறிய மாஸ்க்மேன் தண்ணிக்குள்ளே போய் விழுகிறான். டிடெக்டிவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றுறாங்க. ஆனால் நிமியர் இறந்து போயிடுறாரு. நிமியரோட கல்லறையில் எல்லாரும் நின்றுட்டு இருக்கும்போது மாஸ்க்மேன் மறைஞ்சிருந்து இவங்களை பார்க்குற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தில் மாஸ் கான்செப்ட் ஃபுல்லி ஃபிக்ஷன் தான். ஆனால் கதையை கொண்டு போன விதமும் ட்விஸ்ட்டும் தரமாக இருந்துச்சு. தன்னை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறத தான் மாஸ்க்மேன் ரொம்பவே மும்முரமாக இருந்தான். அதனால தான் டிடெக்டிவை கொன்னதும் டிடெக்டிவ் கிட்ட அந்த எவிடன்ஸை அழிக்க போனான். விக்டிம்ஸு ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்கன்னு காட்டுறதுக்காக தான் மின்னலை வச்சு கொலை பண்ணது. ஆஃப்ரிக்கனுக்கும் டான்ஸருக்கும் லெட்டர் அனுப்புனது எல்லாமே மாஸ்க்மேன் தான். டாக்டர் ஒய்ஃப் கிட்ட பேசினதும் லேபுக்கு போவான்னு நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் போகலை. ஏன்னா எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டான். வேறு எதுவும் இருக்கான்னு பார்க்க தான் மறுபடியும் டிடெக்டிவோட ஆஃபீஸ்க்கு வந்தால் மாஸ்க்மேனு. ஆஃப்ரிக்கன் கிட்ட லெட்டர் இல்லாததும் டான்ஸரோட கிளிப்பை பற்றி டிடெக்டிவ் யார்கிட்டையும் சொல்லாதனாலே தான் அவங்கள மாஸ்க்மேன் கொலை பண்ணாமல் இருந்ததுக்கான காரணம். ஃப்ராய்சர் கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்துச்சு. எவிடன்ஸை அழிச்சாலும் அவரால் திரும்ப அதை சேகரிக்க முடியும். அதனால தான் ஃப்ராய்சர்ட்டை கொலை பண்ணான். டாக்டரோட ஒய்ஃபை கொன்னதுக்கும் அதுதான் காரணம். இனிமே தன்னை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினச்சப்பதான் டிடெக்டிவ் எல்லாருக்கும் சூப்பராக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.